தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என் அன்போடு அழைக்கின்றேன். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்து இன்று வரை சீடர்கள் வழியாக மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையின் வழியாகவும் அமைதியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இறைவனாக இருக்கின்றார். ஒருவேளை நமக்குள் பிளவுகளும் பிரிவுகளும் நம்மால் ஏற்படுத்தப்பட்டவையாக இருந்தாலும் இறைவன் விரும்புவதும் விரும்பியதும் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதும் அமைதியைத்தான். நமக்குள் இருக்கின்ற பிளவுகள் பிரிவுகள் வேற்றுமைகள் இவற்றை களைந்து அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதையே இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இன்றைக்கு அமைதிக்கு விரோதமாகவும் நல்வாழ்க்கைக்கு எதிராகவும் நாம் சென்ற தருணங்களை நினைத்து பார்ப்போம். மேலும் இன்றைய தினம் உலக செவிலியர் தினத்தை கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். கொரோனா தொற்று நோய்க்காக, அதிலிருந்து மனிதர்கள் விடுபட வேண்டும் என்பதற்காக நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த கொரோனா தொற்று நோயினுடைய ஒரு போர்க்களத்தில் முன்னணியில் நின்று போராடுகின்றவர்கள் மருத்துவர்களும் செவிலியர்களும். நாம் கேட்டிருப்போம், பல மருத்துவர்களும் செவிலியர்களும் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து மருத்துவமனையிலேயே தங்கி 24 மணி நேரமும் ஊன் உறக்கத்தை மறந்து தங்களுடைய சுகதுக்கங்களை எல்லாம் இழந்து தியாகத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய தியாகம் போற்றுதற்குரியது. இந்த போராட்ட களத்தில் தங்களை அர்ப்பணித்து அதே தொற்றுக்கு ஆளாகி இறந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் இருக்கின்றார்கள். அவருடைய ஆன்மாக்களை நினைவு கூறுவோம். இறைவன் அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை கொடுக்க வேண்டும் என்றும், இனியும் உலகம் முழுவதும் இருக்கிற கோடிக்கணக்கான மருத்துவர்களும் செவிலியர்களும் சிறப்பாய் பணியாற்ற இறைவன் அவர்களுக்கு உடல் நலத்தையும் உள்ள சுகத்தையும் கொடுக்க வேண்டும் என்று. இந்த மருத்துவ பணி, உயிர் காக்கின்ற பணி இறைவனுடைய பணி. அதை தொடர்ந்து அவர்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக பழனியார்பாளையம் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை சின்னப்பராஜ் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கின்றார். எனவே அவருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீரே. உம் மக்களாகிய எங்கள் நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் உறுதிப்படுத்தும். அதனால் உமது வாக்குறுதிகள் உண்மையாக நிறைவேறும் என அறிந்திருக்கும் நாங்கள் அவற்றை மகிழ்வுடன் எதிர்பார்க்க செய்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 14ஆம் அதிகாரம் 19 முதல் 28 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல்லெறிந்தார்கள். அவர் இறந்து விட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருப்பைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, உம் மக்கள் அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர்.
ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். நற்செய்திக்கு முன்வாழ்த்துளி. பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சியை அடைய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14. இறை வார்த்தைகள் 27 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாய் பேசப் போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தையின் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளைப்படி செயல்படு என்பதையும் உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இக்கட்டான சூழ்நிலையில் நாமே உற்று நோக்கும் பொழுது ஏதோ இழந்து தவித்து கொண்டிருப்பது போல ஒவ்வொரு மனிதர்களும் இன்று உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது என்னவென்றால் அதுதான் நிம்மதி. அமைதியை இழந்தவர்களாக இன்று நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அமைதியானது இந்த சூழ்நிலையில எல்லாமே முடங்கி போச்சு. அதனால இன்னைக்கு அமைதி இழந்து விட்டோம். இன்னும் ஒரு 40 நாட்கள் 45 நாட்களுக்கு முன்பாக இந்த அமைதிக்காக நாம் ஒவ்வொரு நாளும் உழைத்தோம். பணம் இருந்தால் தான் நமக்கு அமைதி கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்த்து இருந்தோம்.
அந்த பணத்திற்காக, சுகமான வாழ்விற்காக அல்லும் பகலும் உறங்காமல் அயராது உழைத்தோம் என்று அந்த ஒரு கேள்வி நாம் கேட்டு பார்க்கின்றோம் நமக்குள்ளே. அந்த அமைதி நம்மிடத்திலே தங்கி இருக்கின்றதா? இதுதான் உலகம் தருகின்ற அமைதி என்று இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கூறுகின்றார். உலகம் தருகின்ற அந்த அமைதியானது பணத்திலும் சுகபோக வாழ்வில்தான் இருக்கின்றது. இந்த அமைதியானது நிலையானதல்ல என்று கூறுகின்றார். எனவே இந்த நற்செய்தி வாசகத்திலே அமைதியை நான் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், இன்னொரு வார்த்தை கூறுகின்றார். நாம் கொடுக்கின்ற அந்த அமைதியானது உலகம் தரக்கூடிய அமைதியை போன்று கிடையாது என்று கூறுகின்றார். எனவே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார் என்றால், உலகம் தரக்கூடிய அமைதியானது உண்பதிலும் குடிப்பதிலும் தான் இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த உணவுக்காக நாம் எவ்வளவு பாடுபடுகின்றோம். பணத்திற்காக, பணம் இருந்தால் நாம் அமைதியை பெற்று விடுவோம், நிம்மதியாக வாழ்வோம் என்று நாம் நினைத்து அதற்காகவே இரவும் பகலுமாக உழைத்து கொண்டிருக்கின்றோம். இன்று எத்தனையோ பேர் பணம் வைத்திருக்கின்றார்கள், கோடிக்கணக்கான பணங்களை பதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பணத்தை கொண்டு இன்று அவர்களால் நிம்மதியாக வாழ முடிகின்றதா? இந்த அச்சுறுத்தல் நோயானது ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்புகின்றது. இன்னைக்கு இருப்பனா, நாளைக்கு போயிருவனா என்று எனக்கே தெரியவில்லை. அப்படி இருக்கிறப்போ அந்த உலகம் தரக்கூடிய அந்த அமைதியான அந்த பணத்தை வைத்து கொண்டு நான் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? இதுதான் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக கூறுகின்றார், இதுதான் உலகம் தரக்கூடிய அமைதி. இரண்டாவது, உண்பதிலும் குடிப்பதிலும். என்று 41 நாட்களுக்கு பின்பாக அங்கு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்தார்கள். எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் சாரசரையாக நின்று வரிசையாக நின்று அந்த மதுபானத்தை குடிப்பதற்காக. எதற்கு? உலகம் தரக்கூடிய அந்த அமைதி. ஒரு நாள் குடித்தால் நாம் நிரந்தரமாக அமைதியாக இருந்திட முடியுமா? முடியவே முடியாது. எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகம் தரக்கூடிய அந்த அமைதி கிடையாது, நான் தரக்கூடிய அந்த அமைதியான அந்த அமைதியை நான் விட்டு சொல்கின்றேன், அந்த அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு கொடுக்கின்ற அந்த அமைதி என்ன? ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசித்தோம் என்றால், அவர் பவுலடிகளார் கூறுகின்றார், இறைமகன் கிறிஸ்து கொடுக்கின்ற அந்த அமைதியானது உண்மை, நீதி, தூய ஆவியானவர் வெளிப்படுத்துகின்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு மனிதரும் உண்மையாக வாழ்கின்ற பொழுது அவன் உண்மையிலேயே அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். நீதியின் பொருட்டு அவன் துன்புறுகின்ற பொழுது, நீதியை நிலைநாட்டி வாழ்கின்ற பொழுது அதிலே கிடைக்கின்ற அமைதியோ எல்லையற்ற ஒரு அமைதி. அதைத்தான் தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த எல்லையற்ற மகிழ்ச்சியான அந்த அமைதி. எனவே இந்த அமைதியை சுவைத்தவர்கள் விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இயேசு பிறப்பதற்கு முன்பாக பிறந்திருந்தார். அப்பொழுது வானதூதர் இடையருக்கு அறிவித்த அந்த நற்செய்தியானது பூ உலகில் வாழ்கின்ற எல்லா மனிதருக்கும் அமைதி உண்டாகுக, எல்லா மனிதருக்கும் அமைதி உண்டாகுக என்று அவர் சொல்லவில்லை, நல்மனதோருக்கு அமைதி உண்டாகுக என்று கூறுகின்றார். அந்த நல்மனதோர் உடையவர்கள் யாரார்? இடையர்கள், ஞானிகள், மேலும் வீழ்த்தில் வரையக்கூடிய பாவிகள். இன்னுமாக சொல்லப்போனவென்றால் புறவினத்தார்கள். இவர்களெல்லாம் இயேசுவை கண்டுகொண்டார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், உண்மையில் வாழ்ந்தார்கள். எனவே தான் இயேசு கொடுக்கக்கூடிய அந்த உண்மையான அமைதியை பெற்றவர்களாக இவர்கள் வாழ்ந்தார்கள். இரண்டாவதாக சக்கேயுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். இந்த உலகத்திலேயே பெரிய இன்பம் தரக்கூடியது பணம் தான் என்று அவனுடைய வாழ்க்கை இருந்தது. பணத்தில் தான் என்னுடைய நிம்மதி இருந்தது என்று அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏழைகளை ஏமாற்றி அவர்களிடத்தில் இருக்கின்ற பணத்தை
அநியாயமாக பறித்தான். அவனிடத்தில் பணம் இருந்தது, செல்வம் இருந்தது. அமைதியோடு அவன் வாழ்ந்தானா? நிம்மதியோடு அவன் வாழ்ந்தானா? கிடையவே கிடையாது. நிம்மதியை தேடி அலைந்தான். நிம்மதியை தேடி அலைந்ததன் அடையாளமாகத்தான் மரத்தின் மீது ஏறி நின்றான். இயேசுவை கண்டான். சக்கியு, இறங்கி வா என்று உங்களுடைய வீட்டில் மீட்பு உண்டாயிற்று, அமைதி உண்டாயிற்று. அமைதியை பெற்றவனாக அவன் செல்கின்றான். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக சிமியோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். சிமியன் ஒரு நீதிமான், உண்மையாக வாழ்ந்தவர். தூய ஆவியானவருடைய தூண்டுதலினால் அங்கு ஆலயத்திற்கு அவர் வரப்பட்டு குழந்தை இயேசு அன்னை மரியாள் கையில் கரத்தில் தாங்கி வந்த பொழுது தூய ஆவியானுடைய தூண்டுதலால் அவரை கண்டுகொள்கின்றார். கரத்தில் ஏந்தி, மீட்பு என்னுடைய கண்கள் கண்டுகொண்டன, என்னை அமைதியோடு என்னை இந்த உலகத்தை விட்டு செல்லும் ஆண்டவர் என்று கூறுகின்றார். அமைதியோடு செல்கின்றேன் என்று கூறுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலே எத்தனையோ பேர் உண்மையாக வாழ்ந்தவர்கள், நீதியோடு வாழ்ந்தவர்கள், தூய ஆவியாரோடு வாழ்ந்தவர்கள். இதுதான் கடவுள் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்த அந்த அமைதி. அந்த அமைதியை அனுபவித்தவர்களாக வாழ்ந்தார்கள். மீண்டுமாக வானதூதர் இடையர்களுக்கு அறிவித்த பொழுது இடையர்கள் அந்த அமைதியை பெற்றுக்கொண்டார்கள். மேலுமாக விவிலியத்திலே நிறைய பேர் பெற்றுக்கொண்டார்கள். இடையர்கள் மட்டுமல்லாக பாவிகள், வரி தண்டுபவர்கள் எல்லாருமே கடவுளுடைய அமைதியை பெற்றார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் அப்பொழுது கலக்கமுற்றவராக இருந்தான், ஏரோது அரசன். கடவுள் தருகின்ற அந்த அமைதியை அவன் விரும்பாமல் உலகம் தருகின்ற அந்த அமைதியை விரும்புவதன் காரணமாக அவனுடைய உள்ளமானது கலக்கமுற்றது. இரவில் தூக்கம் இல்லை, கோபமற்றான், சினமிட்டான். இறுதியாக பிஞ்சு சிசுக்களை எல்லாம் கொலை செய்தான். இவன் உலகம் தருகின்ற அந்த அமைதியை விரும்புவதன் காரணமாக. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இந்த விவிலியத்தில் நிறைய பேர் கடவுள் கொடுத்த அமைதியை ஏற்றுக்கொண்டார்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இவர்களெல்லாம் கடவுளை நிராகரித்தார்கள். இவர்கள் உலகம் தரக்கூடிய அந்த அமைதியை விரும்பினார்கள். எனவே இவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த சமாதானத்தை இழந்தார்கள். இறுதியாக உலகம் அளிக்கும் அமைதிக்கு நாம் ஆசைப்பட்டோம் என்றால் கடவுள் கொடுக்கும் அமைதியை இழந்து விடுவோம். இவ்வளவு காலம் நாம் உலக போக்கில் பயணம் செய்திருந்தால் பரவாயில்லை. இன்றைய நற்செய்தி நம்மை திரும்பி வர அழைக்கின்றது. நாம் உலகம் விரும்புகின்ற அந்த அமைதியை விரும்புகின்றோமா, அல்லது கடவுள் கொடுக்கின்ற அந்த அமைதியை நாம் விரும்புகின்றோமா? ஒரு கையிலே கடவுள் கொடுக்கின்ற அமைதி, இன்னொரு கையிலே உலகம் கொடுக்கக்கூடிய அந்த அமைதி, எதிலே நாம் நிலைத்திருப்போம்? இது நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த அமைதியை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக அது நிலைத்திருக்கும் என்ற விசுவாசத்தோடு இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து பங்கு கொள்வோம். பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்த
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்குழிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறோர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் பீர் மற்றும் அனைத்து திரு அவையோடும் உமது அன்பை நிறைவாய் பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபடம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்து நன்றிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைய தினம் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி மறையுரை வழங்கி சிறப்பாக செபித்த பழனியார் பாளையம் உதவி பங்கு தந்தை அருள்பணி சின்னப்பராஜ் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். எம்முடைய வட்டாரத்தை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற தண்ணீர் பிரச்சனை தீர எம்முடைய நீண்டகால திட்டமான வலது வாய்க்காலை நிறைவு செய்து கொடுப்பீராக. எம்முடைய வட்டாரத்தை அழிவினின்றும் வறட்சியினின்றும் விடுவித்து எமக்கு தேவையான குடி தண்ணீரையும் விவசாய தண்ணீரையும் கொடுத்து இப்பகுதியை வளமாக்கி எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக.
செய்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். அனைவரும் இறுதிச் ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமானவும் மக்களை கனிவிடம் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாற்றிக்கூறிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே